சீக்கிரமா எழுப்பிடுது ஏன் தப்பா? இது இப்ப சொல்லிட்டு 2 பேட்டை நான் பிடிக்க போறேன். அப்போதான் உனக்கு புத்தி வரும். பாத்தியா, எடுத்துட்டனே. அலாமே உன்னை அடிச்சா யூஸ் பண்றாங்க. என்ன தொடாம எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கு பாரு. என்ன எப்பதான் யூஸ் பண்ண போறாளோ தெரியல. டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? லூசு, வாய்ஸ் மெசேஜ் இல்ல, டெக்ஸ்ட் மெசேஜ். சாரிப்பா, கொஞ்சம் காது கேட்கல. கையோட என்னமோ தொட்டு பேசுறேன், பேசே கழுவாது. நீ ஃபேஸ்புக் யூஸ் பண்ற, நீ என்ன தொடலாமா? அத்தானே, நான் உனக்கு ரீசார்ஜ் பண்ணலனா உனக்கே வர போகுது இந்த மெசேஜ். நான் ரொம்ப தான் அடிக்கிறேன். நீ என்ன காலையில அலாமும் அடிக்கவே இல்லை, போனும் வச்ச இடத்துலயே இருக்கு, பைபிளும் வச்ச இடத்துலயே இருக்கு. ஓ, இதெல்லாம் கனவா? சரி, இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி, காலை எந்திரிச்சு ஜபம் சொல்லிட்டு பைபிள் வாசிட்டு அதுக்கப்புறமா இந்த நாளையே தொடங்கணும். அப்பா, இப்பயாவது யூஸ் பண்ணாலே சந்தோஷமா இருக்கு. உன்னதி பாதுகாப்பு வாழ்வ எல்லா மகளிரையும் சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா, நீ இருக்கிறியே ஓடப்பட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா. என்ன எல்லாரும் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிட்டீங்க போலயே. உங்களையெல்லாம் பார்க்கும்போது இந்த மேக்கப்லாம் பத்தாது. சரி, நான் போய் இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்துடுறேன். மணி 7 ஆச்சு. 6 மணிக்கே லொரேட்டா ஹாஸ்டல்ல ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. ப்ரோக்ராம்ல போறோமோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு கரெக்டா போயிடும். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமோட ஹாஸ்டல் நேம் சேர்ந்து வந்திருக்கு. சொல்லவா வேணும், பிள்ளைங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. லாஸ்டா ஒரு தடவை டச்சப் போட்டு வந்துடுறேன்.
வந்ததுதான் வந்தீங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். போட்டோலாம் சூப்பரா வந்திருக்கு. இந்த போட்டோவை மட்டும் இன்ஸ்டால அப்லோட் பண்ணோம். வியூஸ் பிச்சுக்கோ, லைக்ஸ் அள்ளிக்கோ. இந்த கிறிஸ்மஸே கமெண்ட் தான். சரி ஏசப்பா, என்னை இப்போ ஒரு முக்கியமான ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. டேபிள்ல ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன். நீங்க குடிச்சிட்டுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா, போகும்போது இந்த பைபிள் எடுத்துட்டு போம்மா. பைபிள் தான் ஏசப்பா வச்சிருக்கேன். அது பைபிள் இல்லம்மா, மேக்கப் செட். சாரி ஏசப்பா, இப்போ அடிக்கடி பைபிள் யூஸ் பண்றது இல்லையா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி ஏசப்பா, போயிட்டு வரேன். பாய். செல்லக்குட்டி இல்ல, பட்டுக்குட்டி இல்ல, அழுகாதீங்க, அழுகாதீங்க. பர்த்டே அதுமா, அழுகலாமா, அழுகாதீங்க, அழுகாதீங்க. இங்க பாருங்க, புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த போட்டிருக்கீங்க, அழுகக்கூடாது. அழுகாதீங்க, அழுகாதீங்க. செல்லக்குட்டி இல்ல, அழுகாதீங்க. எஸ்தர், ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்குங்க. தூக்கம் வந்துருச்சு போலங்க. தூக்கம் வரனா தொட்டில போடு, குழந்தை தூங்கட்டும். சரிங்க. டைம் வேற ஆயிடுச்சு. கெஸ்ட்டுங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணு.
ஐயோ நான் தான் என் குழந்தை மேலே தெரியாம ரெயின் கோட்டை போட்டுனா என் குழந்தை என்னால்தான் என் குழந்தை இப்படி ஆச்சா? கவலைப்படாதீங்க குழந்தை கண்டுபிடிக்க போறான். என்னங்க உங்க குழந்தை கண்டுபிடிச்சிட்டான். போன உயிர் இப்பதான் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. டாக்ஸ் டாக்டர். குழந்தைய கொஞ்சம் கவனமா பாத்துக்க மாட்டீங்களாமா? இனிமேவாது குழந்தைய கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. என்னங்க எல்லாரும் கூப்பிட்டுருக்கீங்க, டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க, தோரணம் கட்டியிருக்கீங்க, ஆனா பர்த்டே கதாநாயகனை மறந்துட்டீங்களே. இந்த மாதிரி தான் ஆண்டுதோறும் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். குடில் ரெடி பண்றோம், அலங்காரம் பண்றோம், தோரணம் கட்டுறோம், ஏன் புது ட்ரெஸ் வாங்குறோம், கேக்கு கூட வச்சோம். ஆனா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய குழந்தை இயேசுவை மறந்துடுறோம். இது உண்மையான கிறிஸ்மஸா? இல்ல. குழந்தை இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உள்ளத்துல கொண்டு வரதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த சீசனுக்கான ரீசனே பேபி ஜீசஸ் தான். என்ன சொல்றீங்க?